ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிறப்புமிக்க ஸ்தலங்களில் ஒன்றான ஏழுமலையான் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலை டு மூணார் போகிற வழியில் மானுப்பட்டிங்கிற ஊரில் இருக்குது. இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னா, வருஷத்தில் புரட்டாசி சனிக்கிழமை மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது வருஷத்தில் 4 சனிக்கிழமை இல்லைன்னா 5 சனிக்கிழமை அப்போ மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பஸ்ஸஸ்லாம் இருக்குது. உடுமலை டு இந்த கோவிலுக்கு வர ஸ்பெஷல் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஓன் வெஹிக்கல்ஸ்லேயும் வந்துக்கலாம். ஓன் வெஹிக்கல்ஸ் வந்தீங்கன்னா செக் போஸ்ட்லேயே பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வர மாதிரி இருக்கும். இங்கே மலை அடிவாரத்துலேயே சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. அங்கே பூஜைக்கு தேவையான தேங்காய், இலை, அப்புறம் நாமக்கட்டி, குங்குமம் இதெல்லாம் கிடைக்கிது. இந்த கோவில் பார்க்குறதுக்கு 7 மலை தாண்டி போகணும்னு சொல்கிறாங்க. நாம் நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அடிவார ஸ்டார்டிங்கில் பாதை பார்த்திங்கன்னா மண் பாதையாக இருக்குது. அப்புறம் போக போக பாறைகள், அப்புறம் கல் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கோவில் ரொம்ப இயற்கை சூழலில் அமைதியாக ரொம்ப அழகாக இருக்குது. இதனால் எல்லோரும் வேலை செஞ்சுட்டு மைண்ட் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இங்கே ஆன்மீக பயணம் மேற்கொண்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்க, ஃபேமிலிஸ் கூட வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லோரும் தண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா தண்ணி பாட்டில் இங்கே அவ்வளோ அவைலபிளாக இருக்காது. கடையிலையும் வச்சுருப்பாங்க, ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருந்தே ஒரு பர்சனுக்கு 1 லிட்டர் தண்ணின்னு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸ்நாக்ஸு எதுனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. முக்கியமாக பிளாஸ்டிக் இங்கே மேலே அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் அதை ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க. அடிவாரத்துலேருந்து கோவிலுக்கு ரஃபாக ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸ்பெஷல் பஸ்ஸஸ் கூட இருக்குது. உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே கீழே அடிவாரத்துக்கு ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து சாட்டர்டே ஈவினிங் வரைக்கும் இருக்குங்க. பார்த்திங்கன்னா மேலே வந்தாச்சு. இங்கே கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தீர்த்த கிணறுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போயிட்டு கை கால்லாம் அலம்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே மெயினாக படைக்க வேண்டிய பிரசாதம் அவல், நாட்டு சக்கரை இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு கலந்து தான் கோவிலுக்கு பிரசாதமாக படைக்கிறாங்க. இதில் தேங்காய் உடைச்சி தண்ணி ஊற்றிட்டு அதை அவல் கூட கலந்துட்டு தேங்காய் துருவுறதுக்கு இங்கேயே அருவாமனைலாம் இருக்குது. நாம் அதெல்லாம் எதுவும் கொண்டு வரணுன்ட்டு இல்லை. ஒரு சிலர் கொண்டு வராங்க, ஒரு சிலர் இங்கே கோவில்லையே இருக்குது, தட்டு கூட இங்கேயே இருக்குது. நாம் அதெல்லாம் கலந்து எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே கன்னிமார் சாமி இருக்காங்க, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஏழுமலையான் கோவிலுக்கு போக வேண்டியதான். அங்கே போயிட்டு அங்கே இருக்க சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரீ க்யூவும் இருந்தது, 5 ருபீஸ் டிக்கெட்டும் இருக்குது. உள்ளார தேங்காய் பழத்துக்கு 2 ருபீஸ் வாங்குகிறாங்க, தேங்காய் உடைக்க 2 ருபீஸ் வாங்குகிறாங்க. இங்கே சைடில் பார்த்திங்கன்னா பசிக்குது, ஏதாவது சாப்பிட்ணுன்னா கூட ஃபுட்டெல்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போயிட்டு ரொம்ப நிம்மதியாக மனசார சாமி கும்பிட்டுட்டு வாங்க. எல்லாத்துக்கும் அந்த கடவுள் கண்டிப்பாக ஆசீர்வாதம் கொடுப்பாரு. நாங்கள் கோவில்லேருந்து திரும்ப கீழே வரும்போது ஐஸு, மோர், கூழ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஓம் நமோ நாராயணாய. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.